தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சபைகளுக்கு எழுதும்போது விதமாக எழுதுகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். என்ன சொல்றாரு? பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து அப்படியே வரும்போது அந்த அதிகாரத்தில் இயேசுவினால் உண்டாகும் பாவ மன்னிப்பு, பிதாவானவர் செய்திருக்கிற காரியங்கள், இவைகளெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் விருப்பம், பிதாவின் சித்தம், இது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பாவ மன்னிப்பை மாத்திரம் நமக்கு கொடுப்பதல்ல, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்வதும் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்டதான மேலான ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாவமே செய்யாதபடிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பை உங்களுக்கு தரும்படிக்கு அப்படி இல்லை. நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு, அதான் ரட்சிக்கப்படுதல், ரட்சிக்கப்பட்டு அப்படி அவ்வளோதான் அப்படி இல்லை. இனி பாவமே செய்யாதபடிக்கு இயேசுவும் அதைத்தான் சொல்கிறார். பாருங்களேன், பாவங்களை மன்னித்து விட்டேன், இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதே. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதை தொடர்ந்து நாம் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த கட்டமாக அந்த அனுபவத்தில் வளர்ந்து இயேசுவை போன்ற ஒரு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஜீவியம் நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஆண்டவரோடு ஐக்கியப்பட நம்முடைய சாயல் மாற வேண்டும். தேவனுக்கொப்பான சாயலாய் நம்முடைய சாயல் மாறணும். அதுக்கு பேர் தான் என்னன்னா பாவம் செய்யாத வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, சிலர், எல்லாரையும் சொல்லலை, சிலர் பாருங்க இவைகளை குறித்ததான எந்த ஒரு கவலையும் கிடையாது. பாவம் செய்ய வேண்டியது, வந்து என்ன செய்து கொள்ள வேண்டியது. ஆமாம், இயேசு மன்னிப்பை தருகிறார், மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுவர். பாவம் செய்ய வேண்டியது, மீண்டும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவர். இதுவே வழக்கமாகி விட்டது. பாருங்க, இப்படியே காலமெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது, இப்படியே இதுவே வேலையாக இருக்கிறது. அப்போ பாவம் செய்து மன்னிப்பு கேட்பது, பாவம் செய்து மன்னிப்பு கேட்பது, இப்படியே இருந்தால் என்னைக்கு பாவம் செய்யாமல் இருந்து வாழ்ந்து காட்டுவது. அல்லேலூயா. ஆனால் இன்னும் சிலர் பாருங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அப்புறம் பாருங்க அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பாவம் செய்யாமல் ஜீவிப்பதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். அது சாதாரணமாக நடந்துடாது, அதற்காக முயற்சி பண்ணணும், முயற்சி எடுக்கிறார். இன்னும் அதை தாண்டி இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், இயேசுவை போல மாற வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் களைந்து அதான் அந்த பாவம் செய்யாதபடிக்கு என்கிற அந்த உயர்வான நிலைக்கு நகர்ந்து செல்வதற்காக முயற்சி எடுத்து அதற்காய் வாஞ்சித்து ஓடுகிறதான அந்த வாழ்க்கை தான் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, இதுதான் பாவத்தின் மேல் நாம் எடுக்கிறதான ஒரு ஜெயம்.
ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஜெயத்தின் ஆண்டிலே வந்திருக்கிறோம். முதலாவது நமக்கு பாவத்தின் மேல் ஒரு ஜெயம் வேண்டும். இதான் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருப்பது அல்ல, பாவம் செய்யாத ஒரு ஜீவியத்திற்காக வாஞ்சித்து அதிலே வெற்றி கண்டு அடுத்ததாக இயேசுவை போல மாற வேண்டும், நம்முடைய சாயல் இயேசுவை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு முயற்சி எடுத்து, அதுதான் பாவத்தின் மேலே ஜெயம். ஹல்லேலூயா. பாவம் என்னை மேற்கொள்ளாது, பாவத்தின் மேலே வெற்றி. இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காகத்தான் இங்கே யோவான் என்ன சொல்லுகிறார்னா, பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்னவாக இருக்க வேண்டும்? பிதாவின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற வேண்டும். இந்த பூமியின் வாழ்க்கையிலேயே நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்கு ஒப்பாக. கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி பேசினார், அவர் என்னென்ன காரியங்களை இந்த பூமியின் வாழ்க்கையிலே செய்தார், அவருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. அதான் அந்த பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பாருங்க, பாவம் செய்தால் மன்னிப்பு உண்டு. கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தவறி நாளைக்கு வந்து ஆண்டவரே மன்னியும், பாவங்களை அறிக்கையிடும் போதெல்லாம் வசனங்கள்லாம் இருக்கு. அறிக்கையிடும் போது மன்னிப்பு உண்டு, நிச்சயம் உண்டு. ஆனால் அப்படியே ஓடி ஓடி இப்படி மாறி மாறி பாவம் செய்வது, மன்னிப்பு கேட்பது, திரும்ப வருவது, மன்னிப்பு கேட்பது, இப்படியே இருந்தால் அதையும் தாண்டி இருக்கிறது பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. இயேசுவை போல மாற வேண்டும் என்கிறதான வாழ்க்கை. அந்த மேன்மையை அடைய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதானே பிதாவுடைய ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அதற்கான சில வழிமுறைகள் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சிலதை மாத்திரம் நம்ம இன்னைக்கு நன்றாய் கவனிக்க போகிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது அதை அப்ளை பண்ணணும், அப்பியாசப்படுத்தணும். வசனங்களை நம்ம கேட்டுட்டு போகிறதல்ல வாழ்க்கை. அதை அந்த சூழ்நிலையில் அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், பிரசங்கம் கேட்டுட்டு போகிறது எல்லாரும் கேட்கலாம், ஆனால் அதை வாழ்க்கையோடு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 119ஆம் சங்கீதம் 113வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வாசியுங்கள். 119ஆம் சங்கீதம் 113வது வசனம் வாசிங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, போதும், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. நல்லா கவனிங்க, எதை வெறுத்து? வீணான சிந்தனைகளை வெறுத்து. அதே 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:5 அதையும் வாசிச்சிருவோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரர் சொல்கிறார், வீண் சிந்தனைகள். இங்க பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார் சபைக்கு, கொரிந்து சபைக்கு, எண்ணங்களை, சிந்தனைகளை, எண்ணங்களை அவர் சொல்றாரு. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். பவுல் சொல்லுகிறார், எண்ணங்களை என்ன செய்யணுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துவது. ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல என்ன செய்யணும்னா, பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்களை குறித்ததான ஒரு ஜாக்கிரதையான உணர்வு வேண்டும். எப்படிப்பட்ட உணர்வுனோ? ஒரு ஜாக்கிரதையான உணர்வு நமக்கு வேண்டும். நம்முடைய சிந்தனை எதை சிந்திக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாய் இருக்கிறது,
அதை குறித்ததான ஒரு ஜாக்கிரதை வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாவங்களுமே முதல்ல எங்கே தான் ஃப்ளாஷ் ஆகுது? சிந்தனையிலையும் எண்ணத்திலையும். அங்கே உருவாகி, நல்ல கவனிங்க, உருவாகிற இடம் சிந்தனையில், வெளிப்படுற இடம் அவ்வப்போது பேச்சில் வெளிப்படும், அப்புறம் செயலில் என்ன செய்யும்? முடியும். இதுதான் பாவம். சிந்தனையில் உருவாகும், பேச்சில் வெளிப்படும், செயலில் ஆமாம் அந்த செயல் முடித்த உடனே நடந்த உடனே அது முடிந்தது, அவ்வளோதான். இதுதான் பாவம். அப்போ பாருங்க, அதனால இந்த சிந்தனைக்குள்ளே அது உருவாகும் போது, அதனால தான் சொல்லியிருக்கு, சிந்தனைகளை, வீண் சிந்தனைகளை வெறுத்து. நம்முடைய சிந்தனைகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சிந்திக்கிறது? நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்தணும். அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது, இந்த பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள் வரும்போது அதை என்ன செய்து போட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்தி போட வேண்டும். ஹல்லேலூயா. அதை கட்டி போட்டுறணும். சிறைப்படுத்துறதுன்னா என்ன? விடுதலையாக இருக்கிறது வேற, சிறைப்படுத்துவது. ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறாங்கல்ல, எதுக்கு? அவன் வெளியே இருந்தால் என்ன செய்வான்? அவன் நடப்பிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் நடப்பிக்கிறான், செய்கிறான், அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான்னு தான் கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க? உள்ளே வச்சிட்றாங்க. முந்தைய காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கும், இந்த மறியல்கள் இப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இப்போ எப்படின்னு தெரியல, முதல்ல என்ன செய்வாங்கன்னா, நாளைக்கு இந்த மாதிரி ரயில் மறியல், சாலை மறியல் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் காவல்துறையும் திட்டம் பண்ணி, அதுக்கு முன்னத்தினாலே அந்த நபர்களை, அந்த முக்கிய தலைவர்களை என்ன செஞ்சிருவாங்கன்னா, வீட்டு சிறையாகவோ அல்லது ஒரு நாள் சிறையாகவோ அவங்கள கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்கன்னா, உள்ள நைட்டாக என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போய் ஏற்றிடுவாங்க. அப்போ என்னாகுன்னா, அடுத்த நாள் அந்த போராட்டம், அந்த மறியல், அந்த கலவரம் இதெல்லாம் என்ன செய்யாது? நடக்காது. ஏன்னா அவன்தான் யார்? முக்கியமான ஆள். இந்த ஆளை கொண்டு போய் வீட்டோட சிறை வச்சிருவாங்க. சிலரை வெளியே வர முடியாது. சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஜெயிலையே கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த மாதிரி முக்கிய தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ போராட்டம் நடக்கும்போது தான் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதல்ல அப்படி இல்லை, இப்படி பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி தான் இந்த சிறைப்படுத்துவது என்பது. அதுதான் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யப்பட வேண்டும்? அப்போவே சிறைப்படுத்தப்படும் போது, அது நம்மால் வெறுக்கப்படும் போது அது என்ன வராது? அது வெளிப்படவும் செய்யாது, செயலிலும் வராது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தின் கிளைகளை வெட்டுவதனால என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 2 மாதம் ஆனவுடனே என்ன வந்துடும்? மரம் என்ன ஆகும்? கவனிக்கிறீங்களா? மரத்து கிளையை வெட்டி இருந்தோம்னா என்ன ஆகும்? அடுத்த உடனே என்ன வந்துடும்? தழைஞ்சு வந்துடும், திரும்ப வந்துடும். வேரோட வெட்டி பிடுங்கி போட்டோம்னா அது அவ்வளோதான், வராது. அதுபோல் இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா, காய்கனிகள் வருகிறதான செடிகள்லையும் அந்த பூ மொக்கா இருக்கும்போதே, அந்த பூ விரிகிறதுக்கு முன்னாடி அந்த மொக்கா இருக்கும்போதே அதை கிள்ளி தூக்கி போட்டாச்சுன்னா அங்கே காயும் வராது, கனியும் வராது. அதான் இந்த சிந்தனையிலேயே நாம் என்ன செய்து விட வேண்டும்? ஜாக்கிரதையாக இருந்து அந்த பாவ சிந்தனைகள் வரும்போது அதை வெறுத்து சிறையாக்கி போடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். வெறுத்து சிறையாக்கி போடும்போது நமக்கு ஒரு வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த தகாத எண்ணங்கள், வேண்டாத சிந்தனைகள் இதெல்லாம் வந்து நம்ம உள்ள விடவே கூடாது. வந்த உடனேயே அதை தூக்கி எறிந்து போட வேண்டும். சாத்தா வந்து இந்த அக்கினி ஆஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது வசனம். அதாவது அவன் லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஏவுகணையை பார்த்துருக்கிறீங்கல்ல, நம்மெல்லாம் கேள்விப்படுறோம்ல, ஏவுகணை பல 1000 மைல்கள் என்ன செய்கிறது? அது போய் என்ன செய்கிறதுன்னா எதிரி நாட்டை தாக்குகிறது. அவன் நேரில் கொண்டு போய்
அந்த நாட்டுக்குள்ளே போய் என்னது குண்டு போடுறதில்ல, ஏவுகணை எங்கேயோ வச்சு என்ன செஞ்சிடறான், அடிச்சு விட்டுறான். கரெக்டாக அது இலக்கை அழகாக அவன் எங்கே டார்கெட் பண்ணுறானோ அந்த இடத்துல போய் விழுந்து. அது மாதிரி தான் ஏவுகணை மாதிரி தான் இந்த சாத்தா என்ன செய்வான்னா, அக்னி அஸ்திரங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வீண் சிந்தனைகளை லான்ச் பண்ணி விட்ருவான். அவன் வரமாட்டான், அவன் எங்கேயாவது இருப்பான். அவன் கரெக்டாக கொண்டு வந்து அங்கே போட்டு விட்டுருவான், அங்கேருந்து அடிச்சு விட்டுருவான். அது வந்துடும். அதுக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அது நமக்குள்ளே வரும்போது உடனே அது நமக்கு தெரியும், உடனே அதை சிறைப்படுத்தி போட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லாட்டி அதை வெளியில் எடுத்து போட்டுறணும், எடுத்து போட்டுறணும், வெளியே எடுத்து போட்டுறணும். அதற்கு எதிர் தாக்குதல் செய்கிறவர்களாய் நாம் எப்போதும் இருக்கணும். அப்போ அது நம்ம பேச்சில் வராது, அது நம்முடைய செயலில் வராது. அல்லேலூயா. அதனால் முதல்ல இந்த பாவம் செய்யாமல் இருக்கணும்னா நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நாம் வெறுத்து, அதாவது அப்படிப்பட்ட தவறான தப்பான எண்ணங்கள், பாவத்திற்கு தூண்டுகிற எண்ணங்கள், சிந்தனைகள் வரும்போது அதை எதிர்த்து அதை சிறைப்படுத்தி அதிலேயே ஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னா பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம நினைக்கிறோம், சொல்லிடுறோம், சிலது சிந்தனைகள் உள்ள வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம்தான் அது வந்து சில இதெல்லாம் நாள் கணக்கில் ஆகும். உள்ளேயே சிந்திச்சு சிந்திச்சு அப்புறம் அப்படியே பைய பேச்சில் வந்து வந்து அப்புறம்தான் செயலில் வெளிப்படும். ஆனால் எல்லா சிந்தனைகளும் அப்படி இல்லை. சிலது வர்றதும் தெரியாது, வெளிப்படுறதும் தெரியாது, எல்லாம் ஒரே ஒரு வித்தின் செகண்டில் எல்லாம் ஆயிரும், முடிஞ்சு போயிடும். ஆனால் எல்லாத்துக்கும் ரூட் எங்கே தான் வருது, இங்கே தான். உடனே வாயில் எதை பேசிட மாட்டோம், இங்கே உள்ள வந்த அடுத்த செகண்டில் என்ன செஞ்சிடும். ஆமாம், பாருங்கள், இந்த பாவ பட்டியல்களில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கோபம். நம்மளாம் பெரிய பாவம் செய்கிறதில்லை. பாருங்க, இந்த கோபம் வித்தின் செகண்டில் தான் வருது அநேகருக்கு. வருதா இல்லையா? பாருங்க, இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நீண்ட நாள் யோசிக்கிறது அல்ல, டக்குன்னு உள்ள வருது, சிந்தையில் வருது, டக்குன்னு அது என்ன செஞ்சிருது, வெளிப்பட்டுருது. அப்போ அதுக்கு நம்ம எப்போவுமே இப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கோப சிந்தனையை சிறையாக்கி போடுகிறவர்களாயிரு. அல்லேலூயா. சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ணி கோவப்படுவாங்க. அப்போ அது உள்ளே கடந்து ஏறிக்கிட்டு இருக்கும். உள்ளே கடந்து என்ன செய்யும், அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். அது டகார்னு வெளிப்படும். ஆனால் சிலருக்கு அப்படி இல்லை, படார்னு வந்துடும், படார்னு பேசிடுவாங்க. அப்போ அந்த அந்த டைமிங் வந்து ரொம்ப, அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அந்த சிந்தனைகளை குறித்து, எண்ணங்களை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால், அதை சிறைப்படுத்தி போட ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால், அதை வெறுக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும், பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 11வது வசனம் வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இங்க பாவம் செய்யாதபடிக்கு அதே வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, சங்கீதக்காரன் அழகா அதே வார்த்தையை, யோவான் சொன்னா அதே வார்த்தையை பயன்படுத்துறார். பாவம் செய்யாதபடிக்கு என்ன வச்சிருக்காராம், உள்ள என்ன வச்சிருக்காரு, வசனத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, வசனத்தால் நிறைந்திருக்கணும். முதல்ல சிந்தனைகளை என்ன செய்யணும், வெறுத்து சிறைப்படுத்தணும். பாவ சிந்தனைகளை வெறுத்து சிறைப்படுத்தணும். அதை வந்து சிறைப்படுத்துறதுன்னா அதை அப்படியே அதை செயல்படாதபடி போற்றணும்.
அடுத்தது வசனத்தை நம்ம எங்க வச்சிருக்கணும்? உள்ள வச்சிருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அவருக்கு வந்ததான இந்த போராட்டங்கள்ல, இந்த சோதனைகள்ல எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வசனத்தின்படி ஜீவித்தார், அந்த வசனத்தை சொன்னார். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள வசனம் இருக்கு அவருக்கு, அதன்படி வாழ்ந்து அந்த வசனத்தை சொல்லும் போது தான் அதுக்கு எஃபெக்டிவா இருக்கும். எப்பவுமே வசனம் என்பது அதுதான், அறிக்கையிடுவது, வசனத்தை அறிக்கையிடுவது. அது வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கும்போது தான். கவனிக்கிறீங்களா? கவனிக்கணும். வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கும்போது தான் அது நல்லா இருக்கும். பாருங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம அநேகர் வசனங்களை வாசிக்கிறோம். டெய்லி ரீடிங், பைபிள் ரீடிங் இருக்கு, ஓகே. இன்னும் சிலர் வசனத்தை என்ன செய்கிறோம்? மனப்பாடம் செய்கிறோம். அநேகருக்கு வேத அறிவு இருக்கிறது, வேத அறிவு இருக்கிறது. வேதத்தை வாசித்து, வேதத்தை மனப்பாடம் செய்து, வேத அறிவும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் அவர்கள் என்னதான் செய்கிறாங்க? பாவத்தில் ஜெயமில்லாத ஒரு வாழ்க்கை தான் காணப்படுகிறது. வசனம் என்ன செய்கிறாங்க? மனப்பாடமாக சொல்ல தெரியும். வசனம் வாசிக்கிறீங்களா? ஆமாம், டெய்லி படிக்கிறேன். வசனத்தின் அறிவு இருக்கிறது. ஒரு நாள் அங்கே ஊரில் இருக்கும்போது ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை விட மனப்பாடமாக 10 வசனம் சொல்கிறார். அழகாக சொல்கிறார். இங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இன்னவர் ரட்சிக்கப்படலை. புரியுதா உங்களுக்கு? அப்போது இது தெரிஞ்சு வச்சு என்ன செய்ய? வேத வசன அறிவு இருக்கு, மனப்பாடம் இருக்கு, வாசிச்சிருக்காங்க. ஆனால் அது இருதயத்தில் வைத்து வைக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்றார், உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இதையும் கடந்து கொண்டு இருக்கிறது. வசனத்தை வாசிப்பதையும், வசனத்தை மனப்பாடம் செய்வதையும், வசனத்தை வசன அறிவை உடையவர்களாய் இருப்பதையும் தாண்டி வேத தியானம், வேதத்தை ஆராய்வது என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பும். கவனிங்க, வசனத்தை தியானிப்பதும் ஆராய்வதும் தான் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நேற்று பைபிள் ஸ்டடியில் அதை தியானித்த பாருங்க. வசனத்தை தியானிக்கிறவர்களும் ஆராய்கிறவர்களும் என்று சொல்லி, இப்போ நம்ம ஒரு 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கிறோம், 10 அதிகாரம் வாசிக்கிறோம். சிலர்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் வசனமெல்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்க, நல்லது. அதோடு இல்லை, அதை தியானிக்கணும், ஆராயணும். ஒரு அதுலேருந்து குறிப்பிட்ட சில காரியங்களை எடுக்கணும். வசனத்துலேருந்து குறிப்பிட்ட வசனங்களை எடுக்கணும். 5 அதிகாரம் வாசிச்சோன்னா ஒரு 2 வசனத்தை எடுக்கணும். ஆராய்வது, ரிசர்ச் பண்ணணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா அந்த வசனத்துலேருந்து சில கேள்விகளை கேட்கணும். உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்காக சொல்கிற பாருங்க, கவனிங்க. இந்த வசனம், நம்ம ஒரு வசனத்தை படிச்சிட்டோன்னா இது எந்த காலத்தில் எழுதப்பட்டது? ஒருவேளை பழைய ஏற்பாடு காலமாக இருக்கலாம், அல்லது புதிய ஏற்பாடு காலமாக இருக்கு. எந்த காலத்தில் எழுதப்பட்டது? இன்னும் பாருங்க, யார் எழுதினார்கள்? இப்படியெல்லாம் தியானிக்கணும், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். யார் இந்த வசனத்தை எழுதினாங்க? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தான் தேவனுடைய வசனங்கள் தான் எல்லாம் எழுதப்பட்டது. ஆனால் எழுதின நபர்கள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இயேசுவுக்கு பின்பாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், இன்னும் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள், நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவர்கள், மனசாட்சி காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. பல்வேறு தரப்பட்டவர்கள் எல்லாம் செய்திருக்கிறார், எழுதியிருக்காங்க. அதனால் அதையும் கவனிக்கணும். எந்த காலத்தில் எழுதப்பட்டது? ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு இது என்ன காலத்தில் எழுதப்பட்டிருக்கு? இயேசுவுக்கு முன்னாடியா அல்லது பின்னாடியா? இப்படி ஒரு பேசிக்கலாக இப்படி கூட நம்ம பார்க்கலாம். அடுத்து யார் எழுதி இருக்கா?
யோவான் எழுதியிருக்காரா, யாக்கோபு எழுதியிருக்காரா, மோசே எழுதியிருக்காரா, இப்படி யாருக்கு எழுதப்பட்டது? சில வசனங்கள்லாம் பாருங்க, இவங்களே சொன்ன வசனங்களா இருக்கு. சங்கீதக்காரர் சொல்றதெல்லாம் அவருக்கே எழுதுறார், அவரே சொல்றார், அவரே பாடுறார். இன்னும் சில வசனங்கள் சபைக்கு எழுதப்படுகிறது, சில வசனங்கள் ஆண்டவரோடு பேசுகிற வசனங்களாக இருக்கிறது, சில வசனங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது, தீர்க்க தரிசனமாக இருக்கு. அப்படி பார்க்கணும், யார் எழுதினது, யாருக்கு எழுதினது, அப்புறம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த அந்த சிச்சுவேஷன் என்ன, எந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வசனம் என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தான் வரணும், இங்கே தான் பாயிண்ட், அதை தியானிக்கணும். இந்த வசனம் என்ன நோக்கத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பாருங்க, ஒரு வசனம் மத்தையில் ஏசு சொல்றார், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செஞ்சிரு, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை. அப்ப நீ ரெண்டு கண்ணோடு ரெண்டு கையோடு நரகத்துக்கு போவதை பார்க்கலும். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? கண்ணையும் கையையும் வெட்டுறதா நோக்கம்? நோக்கம் என்ன சொல்லுங்க, நோக்கம் என்ன? நரகம் போகக்கூடாது. ஹல்லேலூயா. கவனிங்க, இங்கே கவனிங்க, இதோட நோக்கம் என்ன? அந்த வசனத்தின் நோக்கம் என்ன? கண்ணையும் பாவம் செய்கிற கண்ணையும் பாவம் செய்கிற கையும் வெட்டி போடுறதா நோக்கம்? இல்லை. நோக்கம் என்ன? நரகம் போகக்கூடாது. அப்படியே அதை பார்க்கணும், அந்த நோக்கம் என்ன. அப்புறம் அந்த நோக்கத்தின்படி நான் எப்படி இருக்கேன், இதுதான் முடிவு. இந்த வசனம் எழுதப்பட்ட நோக்கத்தின்படி நான் எப்படி இருக்கிறேன். இப்படி வசனத்தை தியானித்து ஆராயும் போது அதுதான் இருதயத்திலே வசனத்தை வைத்து கொள்ளுவது. ஆமென், அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அதுதான் வசனத்தை இருதயத்தில் வைக்கிறது. அப்போ வாசிக்கிறது தப்புன்னு நான் சொல்லவில்லை, வாசித்தாதான் இருதயத்துக்குள்ள கொண்டு வர முடியும். மனப்பாடம் பண்ணுறது தப்புன்னு சொல்லி செய்யணும், வசன அறிவு இருக்கணும். அது மட்டும் வச்சு என்ன செய்ய முடியாது, பாவத்தை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் பண்றவங்களும் என்ன செய்யறாங்க, பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த வசனத்தை இருதயத்தில் வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தினால் நம்முடைய இருதயம் எரிய ஆரம்பிக்கணும். அந்த வசனத்தினால் நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்னா லைவ்ல வந்துடணும். அப்படின்னா ஜீவிக்கிற இருதயமாய் வந்துவிட வேண்டும். அல்லேலூயா. இந்த வேத ஆராய்ச்சி என்பது, வேத தியானம் என்பது அதை நமக்கு தருகிறது. வேதத்தை தியானிக்க தியானிக்க ஆராயும் போது அது நம்ம லைஃப்ல வருது அந்த வசனம். அதன்படி ஏதோ வாசித்த வசனமா இல்லை, இப்போ அது மனப்பாடம் பண்ண வசனம் இல்லை, இப்போ அது ஒரு அறிவுக்காக படித்த வசனம் அல்ல. எல்லாரும் பேசுகிறாங்க. இன்னும் விட்டா நம்ம பிரதமரே இப்போ அடிக்கடி திருக்குறள் பேசுகிறவர், அவர் இன்னும் வசனம் பேசுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. படிச்சுட்டு எல்லாரும் தான் பேசலாம். அல்லேலூயா. அவருக்கு தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க வசனம் பாருங்க. அதனால அது இல்லை, அது இருதயத்திற்குள்ளே தியானித்து ஆராய ஆராய அது நம்முடைய இருதயத்தை எரிய வைக்கும், கொழுந்து விட்டு எரிய வைக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த அனல் என்பது அந்த வசனத்தினால் உண்டாகிற, அந்த வசன ஆராய்ச்சினாலும் வசன தியானத்தினாலும் உண்டாகிற அந்த அனல் என்பது நம்ம எரிய பண்ணும்போது அங்கே என்ன வராது, பாவம் வராது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய அந்த காரியமெல்லாம், அந்த நம்முடைய இருதயமெல்லாம் பரம காரியத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கும், பரலோக காரியத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பூலோக காரியத்தில் நமக்கு பரவசம் வராது, பரம காரியங்கள்லையே நாம் பரவசப்பட்டு கொண்டிருப்போம். அப்போ நம்முடைய பாவம் என்ன செய்யாதுன்னா, நம்முடைய மனம் என்ன செய்யாதுன்னா பாவத்தை நாடாது.
அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் இருதயம் அசனம் இல்லாதபடி எரியாமல் அது அப்படியே குளிர்ந்த அனுபவத்தோடு இருக்குமானால், இருதயம் அப்படியே அசைவில்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்குமானால் சாத்தான் உள்ள வந்துடுவான். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வாக்கை பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்து வைத்திருக்கிறேன், வைத்து வைத்திருக்கிறேன். வாசிப்பதோடு அல்ல, மனப்பாடம் செய்வதோடு அல்ல, அறிவு பெற்றவர்களாய் இருப்பதோடு அல்ல, அது எங்கே வச்சிருக்கணும், தியானித்து ஆராய்ந்து இருதயத்திற்குள்ளே வச்சிருக்கணும். அது இருதயத்துக்குள்ளே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வசனம் தான் நம்ம லீட் பண்ணி நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் நம்ம பாவத்திற்கு ஜெயமுள்ளவர்களாய் பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. மூணாவதாக யோவான், அதே 1 யோவான்ல வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. சரி, கவனிங்க. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. சரி, இங்க கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்கிறது இல்லையா, பாவமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது என்ன செய்யணுமா, ஜூடா என்ன செய்யணும், கிறிஸ்துவில் கவனிக்கணும், வசனத்தை கவனிக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது. முதலாவது சிந்தனைகளை சிறைப்படுத்துவதிலே, சிந்தனைகளை, பாவ சிந்தனைகளை வெறுத்து போட வேண்டும், சிறைப்படுத்தி போட வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருடைய வசனங்களை இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். மூணாவது, இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இது யோவான் அவருடைய அனுபவத்திலிருந்தே சொல்றது பாருங்க, அவருடைய அனுபவத்தின் வார்த்தை. இது வெறும் வார்த்தை அல்ல, அவர் அனுபவித்து சொல்லுவது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த நார் என்ன செய்யும், இயற்கையாகவே நாருக்கு வாசம் கிடையாது. அது பூவை கட்டி இருக்கிறதுனால அந்த நாருக்கு என்ன இருக்கிறது, வாசம் வந்துடுச்சு. அப்படிதான் இந்த யோவானுக்குள்ள வந்த வாசம். அல்லேலூயா. அவர் இயேசுவோடு இருந்தார். நெருங்கிய சீசன்னு சொல்லுவாங்க. அன்பின் சீசன் யார் அப்படின்னா யோவான். பாருங்க, அதை அவர் இப்படி பேச வைக்கிறது. அவரில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எந்த அளவு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவம் செய்யாதவர்களாய் வாழ முடியும். அல்லேலூயா. அதற்கு நம்ம பூரணமாய் இடம் கொடுக்கணும். கிறிஸ்துவின் அன்பிற்கு நம்மை பூரணமாய் இடம் கொடுக்க வேண்டும். அவரால் நாம் போதிக்கப்படணும், அவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். இன்னும் பாருங்க, அப்படியே அவர் ஆளுகை செய்கிறது. அதான் அந்த நிலைத்திருக்கும் அனுபவம். பாருங்க, இங்கேயும் வரும்போது இந்த ஆண்டவரில் நிலைத்திருப்பதற்கு 2 பிரதானமான காரியம் அவசியம். வேற ஒன்றும் இல்லை. வேதம் தியானிப்பது, தனி ஜபம் பண்ணுவது. வேத தியானத்தை பற்றி நான் முதல்ல சொல்லிட்டேன், அதனால திரும்ப இதில் கிறிஸ்துவின் நிலைத்திருப்பதில் வேண்டாம். அதே தான், தனி ஜபம் செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த தனி ஜபம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜப சிந்தை ஒரு பக்தன் விதமாக சொன்னார். அந்த ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதின ஒரு தேவ மனிதர் விதமாக சொன்னார். அவருடைய அந்த புத்தகம் தமிழில் வந்தது. எழுப்புதல் தாமதிப்பது ஏன். அவர் பேர் ஏதோ ராவன் ஹில்னா ஏதோ ஒரு வரும். அவர் சொல்றாரு, பாவம் செய்கிறவன் ஜபம் பண்ண மாட்டான்.
ஜெபம் பண்ணுகிறவன் பாவம் செய்ய மாட்டான். அது உண்மை. பாவம் செய்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? ஜெபம் பண்ண மாட்டான். ஜெபம் பண்ணுறவன் பாவம் செய்ய மாட்டான். அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே பாவம் செய்கிறான்னா அவன் ஒழுங்காக ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். இல்லையா? ஆமாம், அதான் விஷயம். அந்த ஆளுகள்லாம் ஃபார்மாலிட்டி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்க, அதான் உண்மை. அப்போ இந்த பாவ சிந்தை உள்ள இருந்ததுன்னா ஜெபம் வராது. இன்னைக்கு ஏன் அனைவருக்கு ஜெபம் வரல? 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபம் வரல, 10 நிமிஷத்துக்கு மேலே வரல, தூக்கம் வருது. ஏன்? உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? பாவ சிந்தனை இருக்கிறதுனால ஜெபம் வரல. ஆமென். ஜெபம் இருந்துச்சுன்னா பாவ சிந்தனைக்கு இடமில்லை. அதான் உண்மை. பாருங்க, இயேசுவில் நிலைத்திருக்க 2 பிரதானமான காரியம். ஒன்று வேத ஆராய்ச்சி, வேத தியானம். இன்னொன்று ஜெபம், தனி ஜெபம். ஆராதனைக்கு வர்றோம், ஜெப கூட்டங்களுக்கு போகிறோம், ஜெபத்தில் பங்கெடுத்தோம், அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் சப்போர்ட்டிங். ஆனால் தனி ஜெபம், தனி ஜெபம், தனியாக உட்கார்ந்து ஜெபிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. அதான் இயேசுவுக்குள்ளாய் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. இடைவிடாத ஜெபம். இடைவிடாத ஜெபம்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இடைவிடாமல் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அது நம்ம முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவது, உட்கார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணுவது, படுத்திருக்கும் போது ஜெபம் பண்ணும்போது, நடந்து போகும்போது ஜெபம் பண்ணுவது, இது எல்லாமே அந்த இடைவிடாமல் உள்ள ஜெபத்தை காண்பிக்கிறது. பாருங்க, நமக்குள்ள ஒரு சில நன்மைகள் இருக்கலாம், நமக்குள்ளே நமக்கு எதிராக சில தீமைகள் வந்திருக்கலாம். இன்னும் பாருங்க, சில உணர்வுகள், சந்தோஷம் வரும், கொஞ்ச நேரத்தில் துக்கம் வந்துடும். இப்படி இது எல்லாத்தையும், லாபம் வரும், நஷ்டம் வரும், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிகிட்டே இருக்கணும். எல்லாம் பேசணும். எல்லாத்தையும் ஆண்டவரோடு பேசலாம், தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா விஷயங்களையும் ஆண்டவரோடு நீங்கள் தெரியாமலே எல்லாத்தையும் சொல்லலாம். ஆண்டவர் இதை மாத்திரம்தான் என்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் பேசாத என்கிட்ட அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. உங்கள் நண்பர்களிடத்தில் பேசுவதை காட்டிலும், ஒரு கணவன் மனைவியிடத்தில் பேசுவதை காட்டிலும், மனைவி கணவனிடத்தில் பேசுவதை காட்டிலும், அதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காரியங்களை தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் என்னென்னா இடைவிடாமல் இருக்கிற தொடர்பு. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், வேலை செய்யும் போதும் சரி, பயணங்களில் போயிட்டு இருக்கும்போது, பிரயாணப்படும்போது சரி, வீட்டில் வேலை செஞ்சாலும் எதுவானாலும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வார்கள் என்றால், அந்த அந்த இடைவிடாத அந்த சம்பாஷணை, அந்த உரையாடல், அதான் அந்த இடைவிடாத ஜெபம் என்பது. ஆமென். கவனிக்கிறீங்களா? இடைவிடாத ஜெபம்னா என்ன? தனியாக ஆண்டவரோடு எப்போதும் பேசிக்கொண்டிருப்பது. ஒரு நேரம் எடுத்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறது ஒரு தனி ஜெபம் இருக்குது. அது போக இப்போ நம்ம ஆண்டவரோடு எப்போவும் என்ன செய்யணும்? ஒரு கான்டாக்டில், தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வேலை தான் செய்வீங்க, நீங்கள் பயணப்பட்டு போயிட்டுருப்பீங்க, பைக்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டுருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு தொடர்பு. அதுக்கு பேர் தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இடைவிடாத ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தால் அதுதான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ணோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம், நம்ம முதல்ல பார்த்தது போல வேத தியானம், வேத ஆராய்ச்சி, இதெல்லாம் கரெக்டாக இருந்தாச்சுன்னா நம்மளால் பாவம் செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தில் வளர்ச்சி வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் கிறிஸ்துவை விட்டு சற்று விலகினாலும் அவன் டக்குன்னு எழுப்பிடுவான். பன்னியும் ஆடையும் கொண்டு போய் சாக்கடைக்குள்ளே போட்டால் பன்னி உள்ளே கிடந்துக்கும். ஆனால் ஆடுக்கு என்ன வராது.
அது உள்ள கிடக்காது. பட்டு என்ன செஞ்சிடும், அடிச்சு பிடிச்சு வெளியே ஓடி வந்துடும். ஏன்னா அதுக்கு என்னன்னா அதுக்கு அது ஒத்து வராது, அதுக்கு அது விருப்பமே இல்லை. அது மாதிரிதான் இந்த கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவனுடைய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது தான். ஒருவேளை அவன் ஆண்டவரை விட்டு விலகி பாவத்துக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுனாலும் அவன் டக்குன்னு என்ன செஞ்சிருவான், வெளியில வந்துருவான். ஹல்லேலூயா. ஒரு வெற்றி உண்டாகும். அப்போ இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், பாவத்தின் மேல் ஜெயம் பெறுவான், பாவம் செய்ய மாட்டான். 3 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? சிந்தனைகளை சிறைப்படுத்த வேண்டும், அதுல ஜாக்கிரதையா இருந்து சிறைப்படுத்தணும். 2வது வசனம் இருதயத்தில் இருக்கணும். 3வது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். அதுக்கு வேத தியானமும் தனி ஜபமும் இடைவிடாத ஜபமும் அவசியம். அடுத்து 4வது என்னன்னா, இந்த பாவம் செய்யாமல் இருப்பதற்காக நாம் எப்பவும் ஒரு முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். என்ன செய்யணும்? வாழ்க்கையில் ஒரு முயற்சி இருக்க வேண்டும். பாருங்க, பிசாசுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேருன்னா சோதனைக்காரன். அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேரு? சோதிப்பான். ஆனா இந்த சோம்பேறிக இருக்காங்க பாருங்க, அவங்க பிசாசவே சோதிக்கிறவங்க. புரியுதா? பிசாசுக்கு தான் பேர் என்னது? சோதனைக்காரன். ஆனா இந்த சோம்பேறிகள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே கிடக்கும். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. ஒன்றும் ஒரு முயற்சி கிடையாது. பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன முயற்சி எடுத்த? ஒன்றும் இல்லை. அதுபோல போறது போல போகட்டும். இவன் பிசாசுக்கே சோதனையா இருக்கான். அவன் தான் உலகம் முழுவதும் சோதனைக்காரன். இந்த சோம்பேறிகள் யாருன்னா பிசாசுக்கே சோதனையை கொண்டு அவனுக்கு அல்வா மாதிரி இருக்கும். இவங்களே என்ன செய்கிறதுன்னா, பாவமே வா இழுத்து போட்டுக்கிறது, இழுத்து கொள்ளுகிறான். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. சிக்குண்டு என்ன செய்கிறானா, சோதனைக்குள்ளே இவனே போய் மாட்டி இழுத்துக்கிறான். பிசாசா, டேய் வாடா, எங்க என்னை பார்க்காமலே போயிட்டு இருக்க, வா வா. சோம்பேறியுடைய தன்மை இது. இப்படி சொல்லுவாங்க, எதுவுமே செய்யாம சோம்பேறியா இருக்கிறவன் அவன் பிசாசின் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசு வேலை செய்யற இடமே எங்கதான்? சோம்பேறிக்குள்ளதான் வேலை செய்யறான். அந்த மாதிரி ஆளுகளை எடுத்துதான் அவன் என்ன செய்யறான்னா வேலை கொடுக்குறான். சோம்பேறிகளை எடுத்துதான் அவன் என்ன செய்யறான்? வேலை கொடுக்குறான். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய சில எல்லாம் பாருங்க, இந்த வீண் பேச்சு பேசி சில சச்சரவுகளை உண்டாக்கி சில தீய காரியங்கள் ஈடுபடுவாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வளர்ப்பு இல்லாதவங்க தான் நிறைய பேர் இந்த வேலையை செய்கிறது. பக்கத்து வீட்டில் போய் பேசி இல்லாத பேசி அவளை கெடுத்து இவள்கிட்ட சொல்லி இவளை கெடுத்து இதெல்லாம் இந்த வேலை இல்லாத கேஸ். இன்னும் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கா? இல்லை, சோம்பேறிகள் தான், வேலை இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி காரியங்களை இழுத்து போட்டு கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவனையே சோதிக்கிற மாதிரி வரும்போது அவன் அவங்களையெல்லாம் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். அதனால் பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அதற்கு நாம் ஏதோ ஒரு முயற்சியை என்ன செய்யணும்? செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாருங்க, இரவெல்லாம் ஜெபித்தாராம், பகலெல்லாம் பிதாவின் சித்தம் செய்ய ஊழியங்களை நிறைவேற்றிக்கும். பவுல் பாருங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவர், ஊழியங்களை செய்வதில்லை. இப்படி எல்லா பரிசுத்தவான்களும் அப்படிதான் செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள். வசனமா அதான் சொல்லுது, காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். அது போனா என்ன செய்யாது? இன்னைக்கு இந்த 8 மணி 50 நிமிடம் என்பது போயாச்சுன்னா, இந்த 16ஆம் தேதி 2வது மாதம் 25வது ஆண்டின் இந்த காலை 8 மணி 50 நிமிடம் என்பது போயாச்சுன்னா இனி ஒரு நாள் என்ன செய்யாது? வரவே வராது. அல்லேலூயா. அதனால அதை பயன்படுத்தணும். அதான் வசனம் சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி சும்மாவே இருக்கக்கூடாது.
பயன்படுத்தணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், பயன்படுத்த வேண்டும். அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது வசனம் வாசிப்பாங்க, ஏதாவது படிப்பாங்க, எதையாவது காரியங்களை யோசிப்பாங்க, இல்லை வேலை காரியத்தை எழுதுவார்கள். இப்படி ஏதாவது ஒன்று என்ன செய்து கொண்டே இருப்பார்கள். செய்து கொண்டே இருக்கும்போது அப்போ இந்த சோம்பேறியாக இல்லாமல் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்க அந்த பாவம் செய்யாதபடி காக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேணால் பாருங்கள், யுத்தத்திற்கு போக வேண்டிய ஆள் என்ன செய்து கொண்டிருந்தார்? வீட்டில் தூங்கி எழும்பி மேலே மாடியில் உழவுனார், விழுந்தார். யார்? தாவீது. ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்ய வேண்டிய, அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம் வந்தபோது நல்ல ஒரு பெரிய ராஜா, அவர்கிட்ட ஒரே ஒரு பிளாக் பாயிண்ட், அதுதான். நல்ல மனிதர், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர். ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி வந்துருச்சு. காரணம் என்ன? அந்த சோம்பேறித்தனம். அவர் யுத்தத்துக்கு போயிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இப்படி ஒரு சரித்திரத்தில் ஒரு கருப்பு புள்ளி வந்திருக்குமா? வந்திருக்காது. பாருங்க, அதுதான் சோம்பேறித்தனமாகவே இருக்கக்கூடாது. நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்வதற்காக, பாவமில்லாத ஜீவியம் செய்வதற்காக ஏதோ ஒன்றை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒன்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பாவம் வரும்போது அதற்கு எதிரான காரியத்தை செய்யணும். அடுத்தது என்ன செய்யணும்? அதற்கு எதிரான காரியத்தை செய்யணும். உதாரணமாக சொல்கிறேன், இப்போ இருட்டு வந்துருச்சு. இருட்டோட மல்லு கட்டுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த ரூமை இப்போ லைட்டெல்லாம் அணைச்சி பூட்டிட்டோன்னா உள்ளே இருட்டாக இருக்கும். இந்த இருட்டை எதிர்த்து போராடுவதில் பிரயோஜனம் இல்லை. இருட்டை போக்கணுன்னா என்ன செய்யணும்? 4 சுவிட்சை போட்டால் லைட்டு வந்துடும். லைட்டு வந்தோடனே இருள் தானா போயிடும். அப்போ இந்த பாவத்திற்கு எதிராய் என்ன இருக்கிறது? பாவத்திற்கு மாறாய் எதிர்மறையான காரியத்தை செய்ய வரவன். ஹல்லேலூயா. அப்போதான் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். அப்போ பாருங்க, நமக்குள்ள என்னென்ன பாவம் அந்த சிந்தனை வருது, என்னென்ன காரியங்கள் வருதோ அதுக்கு எதிரான காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்காக. ஒரு மொபைல் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அது வழியே பாவம் உங்களுக்குள்ள வரும்போது அதுக்கு எதிரான காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மொபைலை உடச்சி போட்டுறணும். அப்படி தானே? ஒருத்தர் அப்படி பண்ண போனார். அப்படி பாக்கெட்டில் போட்டுறணும். பார்த்தா தானே ஏன் வருது? அதுக்கு எதிரான கிரியை. இப்போ எடுத்து பார்க்குறோம், ஒரு பாவ சிந்தனை வருது, அதில் என்ன செய்யணும்? எதிராய் கிரியை செய்யணும். பண்ணி பாக்கெட்டில். ஓகே, கிளியர். இப்போ யாருகிட்டையாவது பேசும்போது வீண் பேச்சு வந்துடுது, மற்றவங்களை பற்றி குறை பேசுறது, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சு வந்துடுது, கோப பேச்சு வந்துடுது. பேசாம இருந்துட்டா ஆமாம் மூடனும் என்னவாயிருவா? அறிவாளி ஆயிடுவா. அல்லேலூயா. இதுதான் பாருங்க, இவ்வளோதான் சீக்கிரம். அப்போ இந்த பாவத்திற்கு எதிரானவைகளை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, எந்த பாவமோ அதுக்கு சம்பந்தமா எல்லாத்துக்கும் எல்லாம் ஒத்து வராது. இந்த பாவத்திற்கு எதிரானது இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அது வேதத்தின் அடிப்படையில் செய்யணும். அதுக்காக பாவத்தை எதிர்க்கிறேன், இந்த பாவத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி இன்னொரு பாவத்தை செய்ய போயிடக்கூடாது. புரிஞ்சதா? சிலர் அப்படி போயிடுவாங்க, இதை எதிர்ப்பதற்காக இன்னொன்று செய்ய போயிடுவாங்க. அப்படி இல்லை. சரி, கவனிங்க. அப்போ இதை மனதிலே அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்படி ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்லுவாங்க. வேடிக்கையான கதை இல்லை, அது ஒரு கருத்துள்ள ஒரு கதை. என்னன்னா, ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாரா. அப்போ
அவரை குதிரையில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு குதிரையை அவர் வாடகைக்கு எடுத்தார். குதிரைக்காரன் முன்னாடி உட்காந்துருக்கான், வெளிநாட்டுக்காரர் பின்னாடி உட்காந்துருக்காரு. குதிரையில் இப்போ 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அப்படியே பிரயாணப்பட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனேயே இந்த குதிரைக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அந்த குதிரையை போட்டு அடின்னு அடிச்சிட்டான். 2-3 அடி சடான்னு அடிச்சிட்டான். உடனே இந்த வெளிநாட்டுக்காரர் பார்த்தாரு, என்னடா இது, நல்லா தானே இருந்தான், குதிரையும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, கரெக்டாக இந்த இடம் வந்தவுடனே படார்னு அவன் கையில் வச்சிருக்க அந்த அந்த குதிரையை அடிக்கிற அந்த இதை வச்சு அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டாராம், ஏப்பா இன்னும் நல்லா தானே வந்துட்டு இருந்தேன், திடீர்னு இந்த இடத்துல வந்தோடனே அதை போட்டு இந்த அடியாக அடிக்கிறிய அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான், ஐயா எனக்கு தெரியும், இந்த இடத்துல நான் எப்பவும் வரும்போது இந்த குதிரை வந்து சேட்டை ஒன்று மிரளும், மிரளுதுன்னு சொல்லுவாங்களா, அது மாடு மிரண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது போல் இந்த குதிரை மிரளும்னா அங்கே வந்து அதோட ஓட்டம் ஸ்லோவாகும், அது ஏதாவது திமிரு பண்ணும். அதனால நான் என்ன செஞ்சு விடுவேன்னா, அந்த இடம் வந்தவுடனேயே, அந்த டேர்னிங் வந்தவுடனேயே, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே நான் அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். அடிக்க ஆரம்பித்த உடனே அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்த மறந்து இந்த இடத்துல வந்தவுடனே இவன் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். அந்த நேரத்தில் அடியை விழுகும், அது என்ன செய்ய சரியா போயிடும். அதுக்கு தான் அடித்தேன் அப்படின்னா. இல்லையா, இத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்போ கரெக்டாக அந்த இடம் வந்தவுடனே அதற்கு எதிரான காரியம், அந்த இடத்துல அதை அடிக்காமல் விட்டா அது என்ன செய்யும், ஆமாம் அது வேலையை காட்டும். அந்த குறிப்பிட்ட இடம் வந்தவுடனேயே அது மிரளும், ஒழுங்காக குதிரை போகாது, இந்த ஆளு கீழே விழுந்திருப்பார். குதிரை மிரண்டா என்ன ஆகும், அப்படியே ஒரு 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 சாட்டம் சாடிச்சுன்னா, ஒரு ஒரு தவிச்சுன்னா என்ன நடக்கும், எல்லாம் மேலே இருக்க 2 பேரும் கீழே விழுகணும். இல்லை அது பேசாமல் படுத்துக்குச்சுன்னா என்ன ஆகும், போகாது, ஒழுங்கா வண்டி ஒழுங்கா போகாது. அப்போ பாருங்க, அது அவன் கரெக்டாக அந்த இடம் வந்தவுடனேயே அதற்கு எதிராக செயல்படுகிறான், அடிச்சிடறான். இப்போ அதுக்கு என்னன்னா அந்த நினைவு வராது, இந்த டேர்னிங் வந்திருக்கு, இந்த தூணு வந்திருக்கு, இந்த கடை வந்திருக்கு, ஆமாம் இந்த காட்சி வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, அந்த எண்ணம் வராது. இங்கே இப்போ விழுகும் அடி அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். கரெக்டாக அடி அந்த டைமில் என்ன செஞ்சிடும், விழுந்துடும். ஹல்லேலூயா. அப்போ ஆள் ரூட்டு எப்படி போகும், சரியாக போகும். அதனால் அந்த மாதிரி சிலருக்கு இருக்கும். அந்த இடம் வரும்போது இவன் அடி கொடுத்த மாதிரி, குதிரைக்கு அடி கொடுத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா அப்படி பழக்கி வச்சிருக்கணும். அப்போ அந்த எண்ணம் வராது, இப்போ அடி விழுக போகுது. ஹல்லேலூயா. அப்படி வந்துருச்சுன்னு வைங்களா, அதுதான் ஒரு பெரிய ஜெயம். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எதிரான காரியத்தை இப்போ வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது தீமையை எப்படி ஜெயிக்கணும், ஆமாம் ஹல்லேலூயா, அதான் எதிரான காரியம். தீமையை நன்மையினால் வெல்லு. இப்போ தீமை வரும்போது என்ன செய்யணும், ஆமாம் அதில் நம்ம இவன் எனக்கு தீமை பண்ணிட்டான், ஏதாவது இவனுக்கு பதிலுக்கு பண்ணணும் போது சடார்னு அடித்து அவனுக்கு 4 நன்மையை செஞ்சிடலாம். ஹல்லேலூயா. பாருங்க, பயம் வருது, பயப்படக்கூடாது. அப்போ அந்த பயம் வரும்போது அதுக்கு எதிரான காரியம் என்னென்னா தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை. உலகத்தை குறித்ததான பயம் அல்லது வேறு ஏதோ ஒரு பயம் நமக்குள்ளே வருதுன்னா ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கை. அடுத்தது பெருமை வருது. பெருமை எல்லாருக்குள்ளேயும் டக்குன்னு வந்துடும், இல்லை கொஞ்சம் லேட்டாக வரும். அது மனித சுபாவம் பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே இருந்த மாதிரி இருக்கும், டக்குன்னு வந்துடும், நம்மளை அறியாமலே வந்துடும். அந்த பெருமை வரும்போது தாழ்மையை அங்கே அப்ளை பண்ணிடணும். உடனே அதுக்கு எதிரான காரியத்தை கொண்டு வந்தோன்னா அந்த பெருமை நம்மளை விட்டு ஓடிடும். ஹல்லேலூயா. அப்போ உலக சிந்தனை வருது. உலக சிந்தனை வரும்போது உடனே இதெல்லாம் என்னையா, பவுல் சொன்னார்ல, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பரலோக சிந்தை. ஹல்லேலூயா. அப்படி நம்ம போயிட்டே இருக்கணும். பாருங்க, பாவ ஆசை தூண்டுகிறது.
இதெல்லாம் என்ன? தேவ அன்பு, இயேசுவின் அன்பு. அப்படி நம்ம எண்ணத்தை மாற்றும் போது இந்த இழிவான பாவ செயல்களை, பாவ எண்ணங்களை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ 4-5 காரியங்கள் நாம் பார்த்தோம் நினைக்கிறேன். 5 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று என்னது? பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்யணுமா? சிந்தனை எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும். 2வது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வசனங்களை பாவம் செய்யாமல் இருக்க இருதயத்திலே வைக்கணும். 3வது என்ன பார்த்தோம்? இயேசுவில் நிலைத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவில் நிலைத்திருக்கணும். 4வது அதற்காக நாம் முயற்சி பண்ணணும். பாவம் செய்யாமல் இருக்க சும்மா அப்படி சோம்பேறியா இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணணும். 5வது நம்ம பார்த்தோம், அதற்கு எதிரான காரியங்களை செய்யணும். பாவத்திற்கு மாறான, எதிரான, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது பாவத்திலே ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, பாவத்திலே ஒரு ஜெயம் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த ஜெயத்தின் ஆண்டில், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இந்த ஜெயத்தின் ஆண்டிலே பாவத்திலே ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது, செயல்படுத்தும் போது, ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிந்தனையிலேயே பாவத்தை சிறைப்படுத்தி, பாவ சிந்தனைகளை சிறைப்படுத்தி, அதை வெறுத்த தூக்கி எறிந்து போடும்போது பாவம் செய்யாதவர்களாய் காக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனங்களை இருதயத்தில் வைக்கும் போது, அந்த இருதயம் வசனத்தால் கொழுந்து விட்டு எரியும் போது பாவம் செய்யாதபடி காக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவில் நிலைத்திருப்பது, இயேசுவோடு நாளும் பேசி கொண்டிருப்பது, இடைவிடாமல் உறவாடி கொண்டிருப்பது. ஓ ஹல்லேலூயா. நிலைத்திருப்போம், நிலைத்திருப்போம். ஆமென். பாவத்திற்கு, ஆமென், ஹல்லேலூயா, எதிராக நம்ம முயற்சி எடுக்க வேண்டும், முயற்சி எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எதிரான காரியங்களை செய்யணும், எதிரான காரியங்களை செய்யணும். தீமை வந்தால் தீமைக்கு பதிலாக தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். பயம் வரும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆமென். உலக சிந்தை வரும்போது பரலோக ராஜ்யத்தின் காரியங்கள், பரம காரியங்களை நோக்கி பார்க்கணும். பாவ ஆசை வரும்போது இயேசுவின் அன்பு. Yes Lord, hallelujah, radala rashakanandara raba, Jesus, hallelujah. பலோ பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு அருளின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். யோவானாகிய அப்போஸ்தலர் எழுதுகிறார், பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த பாவத்தின் மேல் வெற்றி, ஜெயத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள, சிந்தித்த அந்த காரியங்களின்படி வாழ கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்யும். வந்து எல்லாரையும் ஆசீர்வதி, கிருபை பெருகுவதாக. நல்ல சுகம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல அனுபவங்களிலே வளர உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உடைய வெள்ளை கரத்திலே தருகிறோம். சிலருக்கு வர முடியல, அடுத்த வாரத்தில் கூப்பிட்டு வாங்கப்பா. புதியவர்களை கொண்டு வாங்க ஆண்டவர். வல்லமையான காரியங்கள், செயல்கள் எங்கள் ஊழியத்தில் இன்னும் அதிகமாய் வெளிப்படுவதாக உடைய அன்புள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் நன்மையை ஆண்டவரே இங்கிருந்து எடுத்து செல்லுவார்களாக, நன்மையால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ்வார்களாக என்று வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.